அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே, ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அதனால் ஒரு 2 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்க சார். வீடியோஸ் எல்லாம் பார்த்தேங்க சார். ஒரே ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க கேளுங்க. இப்ப நமக்கு இஷ்டமான தெய்வத்தை நினைச்சுக்கலாமா இல்ல சிவனை மட்டும் தான் நினைச்சுக்கணுமாங்க சார்? அது உங்க விருப்பமா. நீங்க இஷ்ட தெய்வம்னா இருக்கிறது ஒரே ஒரு தெய்வம் சொல்றேன். அப்புறம் எதுக்கு டவுட் வருது? இருக்கிறது ஒரே ஒரு பவர் தான் இருக்கு. அதை நீ உன் இஷ்ட தெய்வம் ஏதோ ஒரு பேரை வச்சுக்க. அதனால உன் சௌரியத்துக்கு உனக்கு பிடிச்ச பேரை வச்சுக்க போற. வேற என்ன அதுல அர்த்தம்? பிடிச்ச பேரை ஆமா சிவனை மட்டுமே தான் நினைச்சிட்டு இருக்கணுமா இல்ல நமக்கு இஷ்டமான தெய்வத்தை நினைச்சுக்கலாமான்னு கேட்கலான்ட்டு தாங்க சார் கூப்பிட்டேன். அதாம்மா, நீ ஏதோ ஒரு பேர் வச்சுக்கணும். முருகன் வச்சாலும் சரி, ஐயப்பன் வச்சாலும் சரி, இல்ல விநாயகர் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஏதோ ஒன்று வச்சுக்க. பார்த்து எல்லாமே புரியுதுங்க சார். கொஞ்சம் தெளிவு அடைய மாட்டேங்குதுங்க சார் மனசு போய் எங்க போய் தெளிவடைய போகுது? அது தெளிவாலாம் ஆகாது. கரைஞ்சு போயிடும். கரைஞ்சிட்டா முடிஞ்சுது. அது ஒரு நாளும் தெளிவாலாம் ஆகாது. மனசு கரைஞ்சு மனசு இல்லாம போயிடணும். அதுதான் செய்யணும். நம்ம அததான் செய்யணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை நம்ம டைவர்ட் பண்ணக்கூடாது. நம்ம அதுலயே இருக்கும்போது அது ரொம்ப நம்ம மனசை நோகடிக்கிற மாதிரி வருது. அதுல இருந்து கொஞ்சம் மீளணும், டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க சார். ஆனா ஒரு டைம் அது தடங்கலாக காரணம் என்னங்க சார்? ஆசைதான். புத்தர் சொன்ன மாதிரி ஆசைதான். நம்ம ஆசையை பிடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறோம்ல, அதுதான் அந்த ஆசைதான். இன்னும் இந்த உலகத்துல சுகம் கிடைக்கும் நமக்கு முயற்சி பண்றோம்ல, நம்புறோம்ல. இந்த நிலையில்லாத சுகத்து மேல ஆசை, வேற எல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் அப்பா நான் ரெடியா இருக்கேன்ப்பா, எந்த நேரமும் கூட வர்றதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிப்பாரு. தலைதறிக்க ஓடி போயிடும் அந்த பிரச்சனை எல்லாம். நீ சொல்ற பிரச்சனை எதுவானா இருக்கட்டும், நீங்க அப்பாவை நினைச்சு, கடவுளை நினைச்சு, அப்பா நீங்க எப்ப கூப்பிடுறீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க எவரடியா இருக்கிறேன், நீங்க இப்பவே கூப்பிட்டாலும் சரி உடனே வரது ரெடியா இருக்கப்பா அப்படியே தியானம் பண்ணுங்க. நினைச்சு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே நினைங்க. அப்பா நான் ரெடியா இருக்கேன், நீங்க எப்பனாலும் ரெடியா இருக்கேன், தயாரா இருக்கேன். எனக்கு எந்த ஆசை, உலகத்து மேல ஆசை இல்ல. உலகத்துல வரக்கூடிய நிலையில்லாத இன்பத்து மேல எனக்கு ஆசை கிடையாது. உங்க கூட நிலையா இருக்கணும், நிலையாவே உங்க கூட பர்மனண்டா இருந்துக்கணும். நான் எப்ப கூப்பிட்டுக்கிறீங்க நான் ரெடியா இருக்கிறேன்னு அப்படியே அதை தியானமா செய்யுங்க. இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் சொல்ற விஷயத்துக்கு மேல எதுவுமே கிடையாது. சும்மா யூடியூப்ல போடுவானுங்க, அதையும் இதையும் என்னென்னமோ சொல்லிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஒரே வார்த்தை, நான் அவர் கூப்பிட்டா ரெடியா இருக்கேன், போறதுக்கு தயாரா இருக்கேன். மனநிலை வேணும். அப்படிப்பட்ட அந்த இதை சிந்தனை பண்ணி அப்படியே தியானம் பண்ணுங்க. நான் ரெடியா இருக்கேன்பா அப்படின்னு சும்மா இருங்க. அப்படியே ரெடியா இருக்கேன், நீங்க சும்மா இருங்க, அப்படியே இருங்க. நான் தயாரா இருக்கேன்பா அப்படின்னு சும்மா இரு. அவர் நினைச்சிட்டு சும்மா இரு. அப்படியே நீங்க எப்பப்பா கூப்பிட போறீங்க, ரெடியா இருக்கேன் பாத்துங்க அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம், கொஞ்சம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே சும்மா இரு. அப்படியே அப்ப பாரு, அந்த மாதிரியே பயிற்சி பண்ணிட்டே இரு. நீ சொல்ற அத்தனை பிரச்சனையும் தலைதறிக்க ஓடி போறோம். எந்த பிரச்சனையும் கிட்ட வராது. நீ பிரச்சனை எல்லாம் கிடுக்கிடுன்னு சரியாகும். இதுக்கு மேலாம் ஒரு விஷயமே கிடையாது. அவ்வளவுதான். இது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவ்வளவுதான் விஷயம். இதே தியானம் பண்ணு, நீ இதே தியானம் பண்ணு, தீர்ந்து போச்சு. மத்தபடி சாமிக்கெல்லாம் ஒன்னும் பேர் வைக்க வேண்டாம். சிவன் அப்படி இப்படி எதுவும் பேர் எல்லாம் கிடையாது. உனக்கு எந்த பேரு பிடிச்சிருக்கோ வச்சுக்கோ. முருகன்னா முருகனை மட்டும் வணங்கு. இப்ப முருகனை வணங்குற, முருகன் உயர்ந்த கடவுள் வச்சுக்கோ. பவர்ஃபுல்லா இருக்காரு, ஃபுல் பவர்ல இருக்கிறாரு. ஆனா அப்புறம் முருகனை வணங்கிட்டு அப்புறம் இன்னொரு வேற தெய்வங்கள் எல்லாம் வணங்குறது என்ன? கல்லு, மரம், மண்ணு, என்ன சூரியன், சந்திரன், என்னென்ன இருக்கு, சனீஸ்வரன், என்னென்னமோ இருக்கு கிரகங்கள். எத்தனையோ கிரகங்கள் இருக்கு, எத்தனையோ சாமி பேர்லாம் இருக்கு. இதெல்லாம் போய் வணங்கிக்கிட்டு அப்ப இந்த முருகனை அசிங்கப்படுத்துறீல்ல. முருகன் உயர்வா அவரை வணங்குற. அப்புறம் குட்டி குட்டி தெய்வங்கள கண்டதெல்லாம் கண்ணுல பாக்குறதெல்லாம் கடவுள்னு வணங்கினா அப்ப அந்த முருகனை நீ அசிங்கப்படுத்துறே இல்லையா, அவமானப்படுத்துறீல. அதான் புரிஞ்சுக்கணும். முருகனை மட்டும் வணங்கு. அவரே எனக்கு எல்லாம் போதும், அவருதான் தெய்வம், அவர் ஒருவர் தான் இருக்கிறாரு, அவர் ஒருவரே எனக்கு போதும்ட்டு அப்படியே மனசை ஒருமுகப்படுத்தி அவர் மேல நிறுத்தி வை. கண்டதை வணங்கினாக்கா அப்புறம் எது மேல மனசு நிற்கும், எந்த தெய்வம் உனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரியுமா?
தெரியாதுங்க சார், ஒண்ணுமே தெரியாது. மக்கடத்தனமா ஒரு ஒரு குருட்டுத்தனமா அறிவு இல்லாம ம். அறிவு இருந்தும் அதை பயன்படுத்தாம ஏன் இவ்வளவு ரொம்ப ஒர்ஸ்டா போகணும்? So, குலதெய்வம்னா குலதெய்வத்தை மட்டுமே தான் நினைக்கணும் அப்படின்னா இல்லைங்களா சார்? இதெல்லாம் மாய உலகமா? இதெல்லாம் ஏமாத்துறதுக்கு வீட்டு ஒரு குலதெய்வம் வச்சிட்டு இருக்கான். அதான். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்ன மூதாதையர் தான். இப்ப உங்க அப்பா அம்மா அதுக்கு அப்ப பாத்துட்டே போனாக்கா ஒருத்தர் இருந்திருப்பாங்க, அவங்கள ஒரு பேரை வச்சு குலதெய்வம் வச்சிருக்காங்க, வழி வழியா சொல்லிட்டு இருக்காங்க. அது அத போய் வணங்கி என்னமா வருது உனக்கு? நம்பிக்கை தான். குலதெய்வத்தை வணங்கினா நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. கோயிலுக்கெல்லாம் போலாமாங்க சார் அப்பனா? நான் என்ன சொல்லிட்டு நீ என்ன சொல்ற? இல்லைங்க சார், இப்ப கோயிலுக்குன்னு அப்போ நம்ம கிளம்பி போறோம்லங்க சார். இப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அதே மாதிரி கோயிலுக்கு போறதுனால போய்க்கலாமாங்க சார், நம்ம இஷ்டமா? அது அடுத்தவங்க போனா நீங்க கூட துணைக்கு போறீங்க, அவ்வளவுதானே தவிர நீங்க போய் அங்க போய் திருப்பி அந்த சிலைக்கு முன்னாடி நின்றுட்டு வேண்டிக்கிட்டு இருக்க போறீங்களா? இதை கொடு அதை கொடு, எதுக்கு போறீங்க சொல்லுங்க? கோயிலுக்கு எதுக்கு போறீங்க? சிலையை நின்று வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சிலை, லிங்கமா கூட இருக்கலாம், லிங்கம், அத ஏதோ ஒரு சிலையை வச்சுக்கிட்டு அதுல வழிபாடு பண்றேன், பூஜை பண்றேன், வணங்குறேன், என்ன செய்யறீங்க சொல்லுங்க பாக்கும்? அங்க போய் என்ன செய்யறீங்க? எனக்கு இது வேணும் அது வேணும் குறையெல்லாம் சொல்றீங்க, அங்க போய் வேற என்ன செய்யறீங்க? கோயில் கட்டி வச்சுட்டு அங்க உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போய் சொல்றீங்க, கஷ்டம் வேதனை எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இது சரியாகணும், எனக்கு மேரேஜ் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், ஏதோ ஒண்ணு உங்க குறைய பிரச்சனையை போய் சொல்லி சரி பண்ணின்னு வேண்டிக்கிறீங்க. சரியானா உனக்கு ஒரு 5 பவுன் போட்டுறேன், 1 லட்சம் ரூபாய் போட்டுறேன், எனக்கு 10 லட்சம், 1 கோடி வந்ததுன்னா உனக்கு 1 லட்சம் போட்டுறேன் அப்படின்னு நீங்க வேண்டிட்டு வர்றீங்க. அதான் நடக்குது. ஆமாங்க சார். சரி, இப்ப மணி நம்ம கிட்ட ஈர்க்கிற மாதிரின்னா நம்ம என்ன பண்ணணுங்க சார், என்ன பண்ணக்கூடாதுங்க? கவலையே படக்கூடாது. சந்தோஷமா இருந்தீன்னு வச்சுக்க, சந்தோஷமா இருந்தாவே பணம் வரும் உனக்கு. சரியா? நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. நண்பர்களே, இதில் இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிற பாப்பாவோட பேர் தாமரை செல்வி. அந்த பாப்பா என்ன கேட்குதுன்னா, பண வரவு, பணம் நம்மளை நோக்கி வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குது. அதுக்கு என்னுடைய பதில் என்னன்னா, நானே நீ, நீயே நான், நானே நீ, நீயே நான் அப்படிங்கிற மந்திரத்தை காலை எழுந்த உடனே சொல்லுங்கள். அது எப்போவுமே மனசில் மனப்பாடமாக வச்சுக்குங்க. அதே சிந்தனை பண்ணுங்கள், அதே தியானம் பண்ணுங்கள். அதுதான் முதலாவது இந்த விஷயத்தை, இந்த மந்திரத்தை மறந்துடாதீங்க. இது எப்போயும் மனசில் ஆழமாக பதிச்சு வச்சுங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு பண வரவு கன்ஃபார்மாக வரும். அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. அது நிறைய பேர் வீடியோவில் சாட்சியாக சொல்லியிருக்காங்க, நான் வீடியோவிலையும் போட்டிருக்கேன். அப்புறம் நண்பர்களே, ரெண்டாவதாக நம்முடைய தீட்சைங்கிறது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை காலை எழுந்த உடனே செய்யுங்க. காலை எழுந்த உடனே ஒரு 2 நிமிஷம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு உண்டு. பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய காரியங்கள், அது நடக்காமல் தேங்கி போயிருக்கிற காரியங்கள் டக்குன்னு நடக்கும். அதே மாதிரி ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ், ஒவ்வொரு வினாடியும் மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த தீட்சையை நீங்கள் பண்ணுங்கள். காலை எழுந்த உடனே தீட்சையை 2 நிமிஷம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம், எவ்வளோ நேரம் முடியுதோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அதை தியானம் முழுமையாக ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அஸ்வினி முத்திரை தியானம் பண்ணி முடிச்சுட்டு அஸ்வினி முத்திரை ஒரு தடவை செஞ்சுருங்க, கரெக்டாக செஞ்சுருங்க. அப்புறம் நண்பர்களே, பண வரவுக்கு என்னென்னா, நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். 100க்கு 100 சந்தோஷமாக இருக்கணும். கவலையை அலோவ் பண்ணவே கூடாது. சந்தோஷமாக இருங்க. எல்லாமே இருக்குன்ட்டு திருப்தியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே என்கிட்ட இருக்குது போதும் அப்படின்ட்டு எப்பயும் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய தொகை வர்றதுக்கும், பெரிய அமௌண்ட்டு, ஒரு மிராக்கிள்ஸ் மாதிரி நடந்து உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு பணம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ரகசியம்.
அப்புறம் அப்புறம் நண்பர்களே, வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஒருத்தட்ட இருக்குன்னு தெரியுதுங்க சார். அவங்க நமக்கு தரதுக்கு வந்து லேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க சார். ஆனா அது அவங்களும் முயற்சி பண்றாங்க கொடுக்க. ஆனா அது அவங்களையும் விட மாட்டேங்குது. இப்ப நம்மளுக்கு வர வேண்டிய காசு நம்ம கிட்ட வர மாட்டேங்குதுங்க சார். இந்த மாதிரி தான் பல பிரச்சனைகள் உட்காந்துக்கோங்க நான் சார். சொல்லல இது வந்து வீடியோவில் ஒருத்தர் சொல்றாரு. நான் சொன்னாக்கா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் சொல்றது நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. சரிங்க சார். நான் சுருக்கமா சொல்றேன், அது புரியல. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அவர் சொல்றாரு, பணம் நிறைய வரணும்னா நீ என்ன செய்யணும்னா, வரிசையா சொல்றீங்களே, அதாவது ஒரு விஷயம் வந்து செய்யறத கரெக்டா செய்ய. இப்ப ஒரு தொழில் செய்யறவன், ஒரு டீ கடை நடத்துற, ஒரு ஹோட்டல் நடத்துற, அல்லது ஒரு தொழில் செய்யறோம்னு வச்சுக்குவோம். கஸ்டமர் வராங்க, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தொழில் செய்யறோம். அப்ப நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பொருளை வந்து கரெக்டா கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நல்லது கரெக்டா கொடுக்கணும்னு நினைச்சு நல்லதா கரெக்டா பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு சரியில்லாத ப்ராடக்ட் கொடுக்க கூடாது எதுவுமே. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது வாடிக்கையாளர் அதிகமாகவும் லாபமும் அதிகமா எல்லாம் நல்லபடியா போயிட்டே இருக்கும். ஆனா வந்து சரியில்லாத கொடுத்து ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா எல்லாமே டவுன் ஆயிரும். அப்படி அவ்வளவுதான் இல்லையா? அப்ப அது மாதிரிதான். அப்ப வருமானம் வரணும் என்ன செய்யணும், நம்ம கரெக்டா நம்மளுடைய வேலைகளை செய்யணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, சந்தோஷமா இப்ப ஒரு செலவு பண்றோம்னு வச்சுக்கவேன். இப்போ ஒரு 100 ரூபா கொடுக்குற, பிச்சை போடுற, 10 ரூபா பிச்சை போடுற, அல்லது ஒரு 100 ரூபா குடுக்கற, உதவி செய்யற, அல்லது வந்து ஒரு பொருளே வாங்குற, கடையில மளிகை கடையில ஏதோ ஒரு கடையில போயிட்டு ஒரு பொருள் வாங்குற, வாங்கினாலும் சந்தோஷமா கொடுக்கணும். பொருள் வாங்கினாலும் கொடுக்கணும், பிச்சை போட்டாலும் சரி, எது பண்ணாலும் காசு நம்மளை விட்டு போகுதுன்னா நீ சந்தோஷமா கொடுக்கணும். ஐயோ போகுதே, நம்ம காசு குறையுதே அப்படி நினைச்சிட்டு கொடுக்க கூடாது. ஐயோ 100 ரூபாய் செலவாகுதே. ஒரு விருந்தாளியே வந்துடுறாரு உங்க வீட்டுக்கு, ஒரு விருந்தாளி வர்றாங்க, ஒரு 500 ரூபாய் செலவு பண்ற மாதிரி வருது, சரியா? ஒரு கறி எடுக்கிறீங்க, ஏதோ ஒண்ணு செய்யறீங்க, காய்கறி வாங்கி சாப்பாடு செஞ்சு போடணுமே, இதெல்லாம் செய்யணுமேனு செய்யறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு விருந்தாளி வந்துட்டாரு, சொந்தக்காரி யாரோ ஒருத்தர், அப்ப ஒரு 500 1000 செலவு பண்றோம்னா சந்தோஷமா செய்யணும். ஐயோ வந்துட்டாரே, நமக்கு செலவாகுதேன்னு உள்ளுக்குள்ள நினைச்சிட்டே, அதான் உணர்வு, புரியுதா? அது வந்து உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு, நம்மள வெளியே சொல்ல முடியாது, காட்ட முடியாது. உள்ளுக்குள்ளேயே அந்த உணர்வு தெரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி செலவாகுதேன்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைச்சிட்டு செய்யக்கூடாது. அந்த உணர்வு வந்து சந்தோஷமா, சரி இது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு, இது ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா செய்யணும். இப்படி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு, விருந்தாளி கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நல்ல ஒரு திருப்தியா நல்ல சந்தோஷமா செய்யும் போது அந்த பணம் வந்து உனக்கு மறுநாள் ரிட்டர்ன் ஆயிரும், புரியுதா? உடனடியா என்ன ஆகும், 500 ரூபாய் செலவு பண்ணிருப்ப, அந்த 500 ரூபாய் அடுத்த நாளே வந்துடும் உனக்கு. எனக்கு அப்படிதான் நடக்குது. இப்ப முத நாள் வந்து ஒரு 5000 ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம், உதவி செய்யறோம்னா மறுநாளே வந்துருச்சு, அடுத்த நாளே கரெக்டா வந்துருச்சு எனக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு எது செஞ்சாலும் சந்தோஷமா செய்யாத, பிச்சை போடாத, யாரும் செய்யாம விட்டுடு, புரியுதா? செஞ்சா சந்தோஷமா செய்யுங்கிறேன். இல்ல செய்ய வேணான்ட்டு போயிரு நீ பாட்டுக்கு. அந்த மாதிரிதான் இருக்கணும். சந்தோஷமா எந்த செலவு செஞ்சாலும் சந்தோஷமா செய்யணும், அவ்வளவுதான். சந்தோஷமும் உணர்வுபூர்வமான சந்தோஷம் இருந்தாவே எப்பவுமே சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பணம் உனக்கு தேடி வரும். இப்ப ஒண்ணு இல்லம்மா, இன்னொருத்தர் சொல்றாரு, நம்ம கருத்துக்களை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால சொல்றேன். இப்ப வந்து ஒரு பணம், இப்ப ஒரு பணம் நீங்க குடுக்குறீங்க, ஒரு 10 ரூபா 100 ரூபா குடுக்குறீங்கன்னா சந்தோஷமா குடுக்குறீங்க. அல்லது உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கிறீங்க, இல்லையா? சந்தோஷமா இருக்கிறீங்க, செலவு பண்ண சந்தோஷமா செய்யறீங்க. அப்படிங்கும்போது இந்த இயற்கை என்ன பண்ணுது, இயற்கை என்ன வச்சுக்கோ, ஏதோ ஒண்ணு தெய்வம் இயற்கை ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ, அது என்ன பண்ணுது, சரி இவன் வந்து பணத்தை கொடுத்துருக்கோம் சந்தோஷமா இருக்கிறான், அதே மாதிரி இவன் மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது சந்தோஷமா கொடுக்கறான் அப்படின்ட்டு மேலும் உனக்கு கொடுக்கறதுக்கு அது வாய்ப்பாகுது. அதே மாதிரி நீ வந்து டோட்டலாவே வளர்ச்சி அடையறதுக்கு டோட்டலா நன்றி உணர்வுங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நன்றி உணர்வுனா நீ வந்து அந்த கடவுளாவே சிவனாவே மாறிடு, இந்த பிரபஞ்சமா மாறிடு, கடவுளாவே நீ மாறுற, அதுவா மாறிடுற. அதுதான் வந்து 100க்கு 100 நன்றி உணர்வுன்னு கடைசி புள்ளி வச்சுட்டேன். அதுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. அத புரிஞ்சுக்கோ. நானே நீ, நீயே நான். நீ கேட்டியே பணம் வரணும்னா ஒண்ணு வெரி சிம்பிள், நானே நீ, நீயே நான் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் இந்த இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க, எல்லாருமே இந்த நானே நீ, நீயே நான் சொல்லும் போது எனக்கு பணம் வருது, உடனே பணம் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் சொல்றது புரியுதா?
நீ அதுவாவே மாறுற, அதான் நன்றி உணர்வு. அப்ப அது நன்றி உணர்வாகவும் இருக்கு. அவரா மாறுறதுங்கிறது நீ அவரை சரணடைஞ்சு அவரா மாறிடுவ. அப்படிங்கும்போது அது அன்பாவும் இருக்கு. புரியுதா? அது அன்பாவும் இருக்கு. அன்பு பிளஸ் நன்றி உணர்வா இருக்கு. அவரு கூடவே இருக்காரு நினைச்சிட்டு எல்லா வேலையும் செய்யும் போது அதுவே வந்து விழிப்புணர்வுன்னு நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. விழிப்புணர்வுன்னா என்ன? அது கடைசி புள்ளி வீடியோ போட்டிருக்கீங்களா? சொல்லிருக்கேன், திரும்பவும் சொல்றேன், திரும்பி கேக்குறிய, திருப்பி கேட்டா என்ன செய்யறது? விழிப்புணர்வுனா என்ன? சுருக்கமா ஒரே பாயிண்ட், அவர் நம்ம கூடவே இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் விழிப்புணர்வு. அது மறந்துடக்கூடாது. கூடவே இருக்கிறாரு நினைக்க முடியலையா, உன் முதுகு தண்டை நினைச்சுக்கோ, இல்ல தலை உச்சியை நினைச்சுக்கோ, உன் தலையை நினைச்சுக்கோ, இல்லைனாக்கா முதுகு தண்டு வடத்தை நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். அதை நினைச்சாவே அவர் நினைக்கிறதா அர்த்தம். ஏன்னா அவர் தான் மறைஞ்சிருக்காரு. அதையும் சொல்லிட்டேன், உனக்குள்ளதான் அவர் மறைஞ்சிருக்காரு, 100% மறைஞ்சிருக்காரு, கண்டுபிடிக்க முடியாது. அதனால கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு ஓயாம சொல்லிட்டே இருக்கானுங்க. ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது, மறைஞ்சிருக்கிறாரு. நீ நம்பிக்கை வச்சு தொடர்ந்து முயற்சி பண்ணும் போது உனக்கு அது ஃபீல் பண்ண ஆரம்பிப்ப. அதனால வீடியோவும் பாத்துட்டு இருந்தேங்க சார் கொஞ்ச நாள் நானு. அப்போ அவரும் உங்களை மாதிரி தாங்க சார் சொல்றாரு. எப்படி ஒரே மாதிரி தாங்க சார் இருக்கு? ஒரே மாதிரி இருக்கா ரெண்டே மாதிரி இருக்கா தெரியாது எனக்கு. அதனால இன்னொருத்தர் சொல்றாரு, வருமானம் வர்றதுக்கு இன்னொருத்தர் என்ன ஐடியா சொல்ற, சரணடைஞ்சிருங்க, டோட்டலா எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு சரணடைஞ்சு நீங்க வேலையெல்லாம் செய்யுங்க, எல்லாம் அவரு சரணடைஞ்சு செய்யும் போது உனக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறாரு. எல்லாம் அர்த்தம் ஒண்ணுதான். நான் சுருக்கமா சொல்லிட்டேன், நீயே நானே நீன்னு சொல்லும் போது உனக்கு வருமானம் பணம் வரும். அந்த தியானம் பண்ணு, அது மாதிரி ஒரு தியானம் பண்ணி சும்மா இரு, நானே நீயே நான் சொல்லிட்டு அப்படி சும்மா இரு, ஒரு 5 நிமிஷம் சும்மா இரு, உடனே உனக்கு பணம் வரும். அப்படி நிறைய பேர் சாட்சி சொல்லி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து அதை சொல்லும் போது, ஆரம்பத்துல சொல்லும் போது நினைக்கும் போது தியானம் பண்ணிட்டே இருந்தேன். அப்படிங்கும் போது நினைச்சேன், நானே நீயே நான்ட்டு 2 தடவை சொல்லிட்டு அப்படியே சும்மா இருந்தேன், அமைதியா அப்படி தியானம் பண்ணிட்டு அப்படியே இருந்தேன். உடனே கண்ணு முழிச்சு பாக்குறேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கண்ணு முழிச்சு பாக்குறேன், என் அக்கௌண்ட்ல உடனே பணம் ஏறிடுச்சு. அப்ப அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன், இதை சொல்லும் போது பணம் வருதுன்ட்டு அதை வச்சுதான் நானே கண்டுபிடிச்சேன். அதனால அவரோட நீ இணையும் போது அது என்ன அர்த்தம், சரணடைகிறதுன்னு சொல்லலாம், அன்புன்னு சொல்லலாம், நன்றி உணர்வுன்னு சொல்லலாம், எப்படின்னு சொல்லிக்கலாம். மொத்தம் அவரோட நீ ஒன்னா கலக்கும் போது உனக்கு செல்வம், புரியுதா, உனக்கு பணம் வரும். அதே மாதிரி அது சந்தோஷமா இருக்கணும். அந்த பணத்தை வச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பணம் திருப்பி கட் பண்ணிடுவாரு. சரி, பணத்தை கொடுத்தா அவன் கவலையால இருக்கிறான், அவன் பணம் வேண்டாம் மாட்டுக்கு, எப்படி பணம் இருக்கு நிறைய, ஆனா கவலைப்பட்டு இருக்கான், இவனுக்கு பணம் வேணாம் போல இருக்கு, பணத்தினால இவன் கவலைப்படுறான், அல்லது அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது வருத்தப்படுறான்னா இப்ப இவனுக்கு வருத்தப்படுறான், அதனால அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டாம். ஆக மொத்தம் டோட்டலா வந்து சொன்ன சுருக்க ஆரம்பத்திலே சந்தோஷமா இரு, பணம் வந்துட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு தேவையானது வந்துகிட்டே இருக்கும். கவலைப்பட்டீங்கன்னா பணம் வராது, உனக்கு தடையாயிடும். இவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார், தெளிவுபடுத்திட்டீங்க சார். நீங்க இப்ப இவ்வளவுதான் விஷயம். நீங்க கண்ட வீடியோ எல்லாம் பார்த்து குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஒருத்தர் நீ வாட்ஸ்அப் போட்டு விடு, அப்பதான் இந்த சில வீடியோ எல்லாம் அனுப்பிச்சு, ஒரே ஒரு வீடியோ நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். அவரு அந்த வீடியோ வந்து ஒரு 2 நாள் தான் ஆகுது. பணத்தை ஈர்க்கும் ரகசியங்கள், மறைக்கப்பட்ட ரகசியங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன மறைக்கப்பட்டது? வேற ஒண்ணுமே இல்ல. அவர் இது சொல்றத சரணடைஞ்சிருங்க, எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அப்பதான் உனக்கு அவரு சொல்றது என்னமோ பார்த்தா மறைக்கப்பட்ட ரகசியங்கள்னு போட்டிருக்க. உடனே எல்லாம் ஒரு 10,000 பேர் உடனே ஒரே நாள்ல 10,000 பேர் ஓடி போய் பாக்குறாங்க. என்ன மறைக்கப்பட்ட ரகசியங்கள், பணத்தை ஈர்ப்பதற்கு மறைக்கப்பட்ட ரகசியங்கள்னு போட்டிருக்காரு பேர். அப்படி போட்டோன்னு வீடியோக்குள்ள என்ன சொல்றாங்க சார்? வீடியோக்குள்ள என்ன சொல்ல வராங்க சார் அந்த இதுல? அதான் இப்ப நான் சொன்னதுதான் அது. நான் ஒரு மெத்தட்ல சொல்லுவேன், அவரு ஒரு மெத்தட்ல சொல்லிருக்கிறாரு. அது 2 ஒண்ணுதான். அவங்க சொல்ற விதம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிக பேர் பாக்குறாங்க, அவ்வளவுதான். சில பேர்த்துக்கு ஏன் பணம் வர மாட்டேங்குதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவங்களுடைய கர்ம வினையா இருக்கலாம், அல்லது இவங்க வந்து சரியான முறையில அணுகாம இருக்கலாம், இப்ப கவலைப்பட்டுட்டே இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி சில நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, விடவே மாட்டாங்க, பிடிவாதமா அதே தான் செய்யறாங்க. அப்படிங்கும் போது எப்படி பணம் வரும்? நம்ம வீடியோ பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணதான் பணம் வரும்.
அத ஃபாலோ பண்ணாம நீ வேற எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஏன்னா வாட்ஸ்அப் போடுறாங்க, வீடியோ பாக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்க முன்னாடி செஞ்ச காரியத்தை செஞ்சுட்டே இருக்காங்க. நீங்க கேட்டீங்களா குலதெய்வத்தை பாக்கலாமா, வந்து எனக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கலாமா? வழிபாடுதான் குலத்தை காக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இது பண்ணிடுறாங்களாங்க சார். அப்ப நம்ம குலதெய்வத்தை தேடி நம்ம மந்த்லி ஓட வேண்டியதா இருக்குதுங்க, எவ்வளவு தூரமா இருந்தாலும். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நீ சொல்றது இது வந்து ஞான மார்க்கம். ஞான மார்க்கங்கும் போது இந்த வினாடியிலேயே சுகம். இந்த வினாடி 100 தான், 100 வேலை செஞ்சது. நீ சும்மா வந்து ஞானத்தை தெரிஞ்சுட்டு இப்ப அவர் சொல்ற கருத்து என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டா செயல்படுத்தினாதான், சரியா செயல்படுத்தும் போதுதான் அதுக்கு ரிசல்ட் வரும். சும்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நல்ல எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு குப்பை மாதிரி எல்லாம் யூடியூப்ல பார்த்து எல்லாம் குப்பை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ண போற? ஒரு விஷயம் சரியா இருக்குன்னா அதை செயல்படுத்தி பார்க்கணும். ஒரு மாசத்துக்காவது அதை செயல்படுத்தும் போது அது என்னன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியும், உண்மையா பொய்யான்ட்டு. அப்படிதான் நம்ம குட் மார்னிங் டாடி யூ ஆர் கிரேட் அப்படின்னா அது வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். அதுவும் ஒர்க் ஆகும். குட் மார்னிங் டாடி குட் மார்னிங் டாடி யூ ஆர் கிரேட்னு சொன்ன உடனே உனக்கு மிக உயர்ந்த நிலைக்கு நீ போயிடுற. அப்படி நினைச்ச உடனே அவ்வளவுதான். அது ஒரு மிக உயர்ந்த ஒரு உணர்வு, மிக உயர்ந்த நிலை குறிக்குது. அவரை புகழ்ந்து சொல்ற மாதிரி, கடவுளை வந்து நம்ம புகழ்ந்து சொல்ற மாதிரி தானே. அப்படிங்கும் போது அவரை புகழ்ந்து சொல்லும் போது அது எல்லாமே உனக்கு கிடைச்சிடும். புரியுதா? இப்ப உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பிரியமா இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிடுறது இல்ல, டக்குன்னு ஈஸியா கிடைச்சிடுது இல்ல. ஆனா அவங்கள திட்டின அவங்களோட சண்டை போட்டாக்க கிடைக்குமா? கிடைக்காதுங்க சார். இப்ப எப்படின்னா அப்பாவோட தாங்க சார் கொஞ்சம் பிரச்சனையாயி அப்பாவும் நானுமே பேசிக்கிறது இல்லைங்க சார். அப்பா எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வார்த்தைகளை விட்டு பேசிட்டாருங்க சார் என்ன எங்க வீட்டுக்காரர் எல்லாம். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நானும் பேசினேன்னா நான் பேசலைங்க சார். அழுதுட்டு நான் கம்முன்னு பேசாம தான் இருக்கிறேங்க சார். இப்போ வரைக்கும் நான் அப்பாவோட பேசி 2 மாசம் ஆயிடுச்சுங்க, பேசுறது இல்ல. அவர் புரிஞ்சுக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் தப்பா நினைச்சுக்கிட்டு எங்களை பேசுற வேர்டு வந்து எனக்கு பிடிக்கலைங்க சார். அதனால பேசாம தான் பேசிட்டு போறாங்க. நீங்க அவங்கள வாழ்த்துங்க, அவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். நீங்க நான் சொன்னதை ஃபாலோ பண்ண எல்லாமே சரியாயிடும். நான் என்ன சொன்னேன், நீங்க பேச ஆரம்பிச்சேன்னு சுருக்கமா சொல்லிட்டேன். நீங்க வந்து முக்தி அடையணும், நான் உங்க கூட வரதுக்கு ரெடியா இருக்கப்பான்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அவ்வளவுதான் சுருக்கம், ஒரே புள்ளி. அது உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் இந்த தெய்வத்தை கும்புறேன் அந்த தெய்வம் இருக்கிறது ஒரே ஒரு பவர் தான் இருக்கு, கரண்ட் மாதிரி. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து குழப்பறீங்க? என்ன பேர் வேணா வச்சுக்கணும், ஏதோ ஒரு பேர் வச்சுங்க, என்ன பேர் வேணா வச்சுங்க. அந்த கரண்ட் நம்ம வந்து இங்கிலீஷ்ல கரண்ட்ங்கிறாங்க, தமிழ்ல வந்து மின்சாரம்னு சொல்றோம். அது மாதிரி நீங்க ஏதோ ஒரு பேரை வச்சுக்கங்க, அந்த மின்சாரத்துக்கு ஏதோ ஒரு பேரை வச்சுக்கங்க, அதோட விட்டுருங்க. ரெண்டாவதா ஒண்ணு கொண்டுட்டு போவாதீங்க. அது இருக்கிற தெய்வம் ஒண்ணுதான், ஒரே ஒரு பவர் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அப்படிங்கும் போது இந்த உருவம் சொன்ன உருவத்துல வரும்போது தானே கோடிக்கணக்கில் போயிருது அது பாட்டுக்கு. உருவம் இல்லங்கும் போது ஒன்னா இருக்கு. உருவம் இல்லன்னு நினைக்க முடியாது, அங்க ஒரு ரவுண்டா சிகப்பா இருக்குன்னு தான் மனசு நினைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்படி நினைக்கும் போது அப்படியே மனசு கரைஞ்சிரும்ல. நம்ம கவனம் எங்கயோ போய் நிக்கணும்ல. நம்ம மனசுனா கவனம். அந்த கவனம் வந்து எங்கயோ ரவுண்டா சிகப்பா இருக்குங்கும் போது அந்த மனசு அங்க போகுது, கவனம் அங்க போகுது. போன உடனே அத நினைச்சு அப்படி இருக்கும்போது அப்படியே மனசு கரைஞ்சிருது, அவ்வளவுதான். அப்ப நீ என்ன ஆகுற, நீயே சிவமா, நீயே கடவுளா ஆயிடுற. அது நீ பண்ணும்போது நீயே அதுவாயிடுற, அவ்வளவுதான். நீயே கடவுளா இருக்கிற. அத வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லவும் முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. அவுட்டருக்கே நீ போக கூடாது. அவுட்டர்கிட்ட போய் எந்த விஷயத்தையும் நீ பேசக்கூடாது. உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ உங்க அப்பா கிட்டயோ யார்கிட்டயுமே ஒண்ணுமே பேசக்கூடாது. உன் மனசுக்குள்ள நீ வச்சுட்டா செயல்படுத்து, சூப்பரா போயிட்டே இருக்கும். உனக்கு பிரச்சனை இல்லாம எல்லாம் கிடுகிடுன்னு உன் பிரச்சனை எல்லாம் எல்லா பிரச்சனையும் ஓடிக்கணும். அத விட்டுட்டு ஹஸ்பண்டா போய் திருத்துறேன், எங்க அப்பாவை போய் திருத்துறேன்னு போனா செம்ம அடி விழுவும் உனக்கு. அடுத்தவங்க போய் திருத்துறதுக்கு ஒன்னும் அட்வைஸ் பண்றதுக்கு போகாத. அடுத்தவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ண போனாவே துன்பம் தான் வரும். எதுக்கு செய்யற, என்ன காரணம்? நீ நான் சொல்ற ஞானத்தை பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணு, உனக்கு எல்லா பிரச்சனையும் சரியா போடுங்கிற. அப்புறம் அதை விட்டு நீ ஃபாலோ பண்றதை விட்டுட்டு அடுத்தவங்களை போய் நீ போய் புரிய வைக்கிறேன், நீ ஃபாலோ பண்ணு, நம்பு, பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நல்லது பண்றேன் அப்படின்ட்டு அவங்கள போய் அட்வைஸ் பண்ணிட்டே இருந்துச்சுக்க,
அதாங்க சார். பயங்கரமா துன்பம் உனக்கு பாத்துக்க. அவங்க எல்லாம் திருந்த போறது இல்ல, மாற போறது இல்ல. ஏன் எதிர்பார்க்கறாங்க மாறணும்ட்டு? கண்டிப்பா நல்லா நான் சொல்ற மாதிரி நீ மாறு, நீ அதை ஃபாலோ பண்ண, உனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். அதோட விட்டுரு. அதுக்கு மேல சரி. உன்னை வந்து பிரார்த்தனை பண்ணிக்க. அப்பா இந்த மாதிரி என்னை கட்டாயப்படுத்துறாங்க, என்னை வந்து மாமிசம் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு வா இப்படி கட்டாயப்படுத்துறாங்க, இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அதையும் மறந்து விட்டுருங்கிறேன். பிரேயர்னு என்ன சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டு மறந்து விட்டுரு. அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நீ விட்டு நீ பாட்டு வேலையை பாரு. சரிங்க சார். இதை மட்டும் செய்ய. வேற என்ன உனக்கு சந்தேகம் சொல்லு. என்ன உனக்கு நடைமுறையில என்ன பிரச்சனை வருது? தெளிவாயிடுச்சுங்க சார். நிஜமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உலகத்துல எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இன்னும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அவர் சரணாகதி அடையறதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு இதா இருக்கும் இல்லைங்களா? சரணாகதினா என்ன? நீ சரணாகதி அடைஞ்சி அவரா மாறிடுற, அவ்வளவுதான். கடைசி புள்ளி என்ன? நீதான் சிவம். நீ ஞானம்னா என்ன? ஞானம்னா நீதான் சிவம். அப்புறம் தியானம் பண்ண போற. தியானம் பண்ண எப்படி பண்ணுவ? சும்மா இருக்க போற. சும்மா இருக்க. நம்மதான் சிவன்ட்டு சும்மா இரு. நம்மதான் சிவன் நினைக்கிறேன். நம்ம சிவன் நம்ம தான். வான மண்டலத்துல இருக்க சிவன் நான் தான். அந்த சிவங்கிறது நான் தான் நினைக்கிறேன். அப்படியே சும்மா இரு, அவ்வளவுதான். சார் இப்ப சமீபத்துல ஒரு வீடியோஸ்ல என்னங்க எப்படின்னா இந்த கேலக்கிய சித்தரை பத்தி சொல்லி பிரபலம் ஆகிட்டே இருக்கிறாங்க சார். யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாம ஏமா அதெல்லாம் என்கிட்ட சொல்ற? யூடியூப்ல வேற வேலை இல்லன்ட்டு அது இது சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கேலக்கிய சித்தர்ன்ற பத்தி தெரியுமாங்க சார் உங்களுக்கு? அவரு ஒன்னும் தெரிய வேண்டாமா? இந்த உலகத்துல வந்து பாரு, மாய உலகம் எல்லாமே வந்து கட்டுக்கதை, எல்லாமே பிராடு, ஏமாத்து தான் இருக்கு. பொய், நடிப்பு, ஏமாத்து, இதுதான். அவங்களுக்கு வீடியோ ஏதோ ஒண்ணு போடணும், யூடியூப் வாரம் போடுங்கிறான். அதனால ஏதோ ஒரு வீடியோ போட்டு விட வேண்டியதான். சித்தர்னா ஒரு சித்தரா இருக்காங்க, எத்தனையோ சித்தர் இருக்காங்க, எத்தனையோ முனிவர்கள் இருக்காங்க. எதையோ ஒண்ணு போட்டு விட வேண்டியதான். அதான் ஒண்ணும் வேண்டாம். அங்க ஒரே ஒரு கரண்ட் மாதிரி பவர் இருக்கு. ஒரே ஒரு பவர் தான் இருக்கு. அதான் நான் தெளிவா சொல்லிட்டேன். ஒரு பக்கம் வந்து நீ ஒரு கருவியா இருக்க. கருவினா என்ன? உடம்பு, மனசு, உயிர் எல்லாமே ஒரு கருவிதான். இதெல்லாம் மகிமை கிடையாது. இதெல்லாம் மகிமை கிடையாது. இதுக்கெல்லாம் உடம்பும் சரி, மனசும் சரி. உடம்புக்குள்ள மனசுக்குள்ள என்ன? உயிர். அப்ப வந்து இது எல்லாமே ஒரு கருவிதான். அப்ப இதுக்கு மகிமை இல்ல. அதுக்கு அப்பாற்பட்டு கடவுள்னு சொல்லி சிவன் சொல்றோம் இல்லையா? அதுக்குதான் மகிமை இருக்கு. 100 மகிமை இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு பக்கம் வந்து நீ இதெல்லாம் கருவியா இருக்க, உடம்பா மனசா இருக்க, கருவியா இருக்க. இன்னொரு பக்கம் வந்து சிவமாவும் இருக்க. புரியுதா? இந்த உயிர் தான் அந்த தொடர்பை ஏற்படுத்துது. அப்ப அந்த உயிர் தொடர்பை ஏற்படுத்திருக்கா, அங்க இருந்து வந்திருக்கு அந்த உயிர். அப்ப வந்து ஒரு பக்கம் நீ சிவமா இருக்க, ஒரு பக்கம் கருவியாவும் இருக்க. இதா அப்ப ரெண்டும் இணைஞ்சு செயல்படும் போது மனுஷனா இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம வந்து தியானம் பண்ணும் போது நம்ம தான் சிவன் நினைக்கிறேன். இந்த வேலையெல்லாம் செய்யும் போது நம்ம ஒரு கருவின்னு நினைச்சுக்கோ. நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு கருவி அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கூட அவர் இருக்கிறாரு, நம்ம கூடயே சிவன் அந்த பவர் இருக்கு, அதனாலதான் நம்ம எல்லா வேலையும் செய்யறோம் நினைச்சிட்டு அவர் கூடவே இருக்காரு நினைச்சிட்டு செய்ய. இல்லைன்னா நினைக்க முடியல, தண்டுவடத்தை நினைச்சுக்கோ. தண்டுவடத்தை நினைச்சாவே சிவனை நினைக்கிறதா அர்த்தம். உன் தண்டுவடத்து மேல ஞாபகத்தை வச்சுக்கோ, இல்ல தலையில ஞாபகம் வச்சுக்கோ. வச்சுட்டு வேலையெல்லாம் கரெக்டா பண்ணு. சந்தோஷமா வேலை செய்ய, சந்தோஷமா தூங்கு. இந்த கவலையை வந்து அலோவ் பண்ணாத. சரிங்க சார். நான் நேற்று வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அழுதுதான் சார் ஒவ்வொரு டேவும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வீடியோஸ் பார்த்து மனசு தேத்திட்டு இருந்தாலும் அது அப்படியே சரணா மாறுங்களா, அந்த மாதிரி ஃபீலிங்க்கு கொண்டு போயிருதுங்க. உடனே கொண்டு போய் அது என்ன பண்ண நம்ம மறுபடியும் டவுன் ஆக்கிடுதுங்க சார். அதனாலதான் சரி பேசுனீங்க. கண்ட வீடியோ பார்த்து ஏகப்பட்ட குப்பையை வச்சிருக்கிற. மேலும் வீடியோ போட்டுட்டே இருக்கானுங்க. திருப்பி மேலும் வீடியோ பார்த்துட்டே இருக்கிற. இன்னும் நிறைய பாத்துட்டேன், இன்னும் பாத்துட்டே இருப்பேன், இன்னும் கூட நிறைய போடுவாங்க, இன்னும் பாத்துட்டே இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே வர எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு கண்ட வீடியோ பாக்காத. நீயே மாஸ்டர் ஆகு, நீயே மாஸ்டரா ஆயிடு, தெளிவாயிடு. ஒரு எக்ஸ்பர்ட்டா மாஸ்டர் ஆகி தெளிவாக்கி நீயே புரிஞ்சுக்கோ. இவ்வளவுதான். புள்ளி வச்சிரு, ஃபுல் ஸ்டாப். போதும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் புரியுது, எல்லாமே என்னால முடியும், என் கூட அவர் இருக்கிறாரு, சர்வ வல்லமை எனக்கு இருக்கு, அவர் என் கூட இருக்கிறாரு, நான் எல்லாமே என்னால முடியும், அப்படி நின்னுக்க. நான் வந்து வீடியோ போடுறேன், என் வீடியோ பார்த்தா நான் குழப்ப மாட்டேன், ஒரே மாதிரிதான் எல்லாமே இருக்கும். எத்தனை வீடியோ பாத்துருக்க? இப்ப கொஞ்சம் ஒரு 7-8 வீடியோஸ் தான் பாத்துருப்பீங்க சார். சரி, நீ பாரு, எல்லா வீடியோவும் ஒரு தடவை 2 தடவை பாரு, அப்பதான் உனக்கு புரியும். மற்ற விஷயங்கள்லாம் வெளியில பேசாத. இப்ப இதெல்லாம் வந்து உங்க யாரையும் பேசக்கூடாது. மனசுல வச்சுட்டு நீ செயல்படுத்திக்கோ, தெளிவா இருந்துக்கோ, அவ்வளவுதான். அவங்க கோயிலுக்கு கூப்பிட்டா கோயிலுக்கு போ.
இப்படி நடந்துட்டு எப்படி இருக்கு நான் நெக்ஸ்ட் வீக் கூப்பிடுறேங்க சார். அதாம்மா, ஒரு விஷயத்த எடுத்துனா ஒரு வாரம் 10 நாளைக்கு ஃபாலோ பண்ணாதான் அது என்னன்னு அதோட ரிசல்ட் தெரியும். ஓகேங்க சார். அதை விட்டுட்டு இதே இப்ப அப்படிதான் ஒரு அம்மா வாட்ஸ்அப்ல இருக்கு. அந்த அம்மா வந்து 8 மாசம் வாட்ஸ்அப்ல இருக்கு. பல தடவை வந்து குழப்பி இப்பதான் கொஞ்சம் தெளிவாயிருக்கு. ஒரு போன வாரம் ஓ சரி சரி. திருப்பி பேசி 1/2 மணி நேரம் என்கிட்ட பேசிச்சு. ஏமா நீ தொடர்ந்து முயற்சி பண்ணுமா, திடீர்னு 10 நாள் முயற்சி பண்ணா திடீர்னு வெற்றி வரும். உடனே உடனே வரல, தியானம் பண்ணேன்னு வர மாட்டேங்குது, ஏதேதோ சிந்தனைகள் வருது, மனசே நிக்க மாட்டேங்குது, ஏதேதோ சிந்தனை வந்துகிட்டே இருக்குது, அப்ப நீங்க சொல்றது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்குது. இல்லம்மா, சிந்தனை எல்லாம் வரதான் செய்யும், நீ தொடர்ந்து சும்மா இருக்க முயற்சி பண்ணிட்டே இரு. முயற்சி பண்ண ஒரு பழக்கம் ஆயிடும். அப்புறம் அப்படியே ஒரு திடீர்னு என்ன ஆகும், உன் கண்ட்ரோலுக்கு வந்துடும், ஒரு வெற்றி வந்துடும். அப்ப அந்த கடவுளை நீ, அந்த கரண்ட் மாதிரி இருக்கக்கூடிய கடவுளை நீ ஃபீல் பண்ணுவ, உணர்வ. அவரை உணர்ந்துட்டீங்கன்னா, அவரை நல்லா உணர முடியுதுன்னா நீ வெற்றி. அவ்வளவுதான். அந்த உணர முடிஞ்சா வெற்றி. அது உணர முடியலங்கும் போது நம்பிக்கை தான். நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணிட்டே இரு. திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவர் உணர்வு ஃபீல் பண்ணுவ. அப்படிங்கும்போது உனக்கு எல்லாம் தெளிவாயிடும். அப்ப நீ வெற்றி அடைஞ்சிடுற. அவ்வளவுதான். வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற சொல்லு? வெற்றி அடைகிற வரைக்கும் இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், எல்லாமே முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டோம். அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? சுகமா இருக்க போற, சந்தோஷமா இருக்க போற, திருப்தியா இருக்க போற, நல்லா நிம்மதியா இருக்க போற, நல்லா பவரா இருப்ப, பாதுகாப்பா இருப்ப. இப்படி இருப்ப, பவர்ஃபுல்லா இருப்ப. 100 தான், 100 பவரா இருப்ப, 100 பாதுகாப்போட இருப்ப. அமைதியா நிம்மதியா இருக்கும், சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்க போற. இதுதான் உங்களுடைய லட்சியம், எய்ம். புரியுதா? புரியலையா? அதை நோக்கி போயிட்டாரு. அதை விட்டுட்டு சும்மா அந்த கண்ட வீடியோ பாக்குறது, அப்புறம் எங்க அப்பா அப்படி பண்றாரு, எங்க ஹஸ்பண்ட் அப்படி பண்றாரு, பிள்ளைங்க அப்படி பண்ணு, எல்லாம் மைண்ட்ல ஏத்தாத. எல்லாம் பாத்துங்கப்பா, எல்லாம் நன்மைக்கேன்ட்டு நீ பாட்டு போயிட்டே இரு. அங்க தியானம் பண்ணும் போது நீ கேட்டதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட், அதுக்கு மேல இல்ல, விஷயம் ஒண்ணுதான், ஆனா வேற மாதிரி சொல்லிருக்கேன். என்ன சொல்லிருக்கேன் உனக்கு? நான் ரெடியா இருக்கேன்ப்பா வர்றதுக்கு. ஏன்னா இந்த உலகம் நிலையில்லாத இன்பம் தான். இது மேல ஆசை வைக்காத, நான் வர்றேன்ப்பா, நிலையா அந்த இதுக்கு வர விரும்புறேன்ட்டு அப்பாவை நினைச்சு, அப்பா நான் தயாரா இருக்கேன், நீங்க எப்ப வர்றீங்க, ரெடியா பாத்துக்க, ரெடியா இருக்கேன், நான் தயாரா இருக்கேன், உங்க கூட வர்றதுக்கு ரெடியா இருக்கேன்ப்பா அப்படின்னு சும்மா இரு. இந்த மாதிரி நீ தியானம் பண்ணினா உன் பிரச்சனை எல்லாம் கிடுகிடுன்னு அப்படியே சரியாயிடும் உடனே. இதைத்தான் நீ செய்யணும். நிலையான அமைதி, நிலையான இன்பம், நிலையான சந்தோஷம், எல்லாமே நிலையானதா இருக்கும். இது இந்த உலக ஆசைங்கிறது சிற்றின்பம் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இது நிலையில்லாத இன்பங்கள். இது அவ்வளவு மாயா, எல்லாம் ஏமாத்து வேலை, எல்லாம் கட்டுக்கதை, பூரா கட்டுக்கதை. அதை நம்ம சிறு வயசுல இருந்து ஆரம்பத்துல இருந்து கேட்டு அதே பழகிருச்சு, நமக்கு பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. எல்லாம் பொய்யுமா, எல்லாம் மாயா, எல்லா விஷயமும் கட்டுக்கதை. புரிஞ்சுக்க. நம்ம வீடியோ மட்டும் பார்த்தாதான் புரியும். நீ ஏகப்பட்ட வீடியோ என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு முடிவுக்கே வர முடியாது, ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ எதை கேட்டாலும் அதை ஃபாலோ பண்ணி, ஏன்னா ஒரு விஷயத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்தாதான், முயற்சி பண்ணி ஒரு முயற்சி பண்ணி கரெக்டா முயற்சி பண்ணாதான் வெற்றியே வரும். முயற்சி பண்ணா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறனால ஒன்னும் ஆக போறது இல்ல. நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாமா. எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஏன்னா நீ எவ்வளவு விஷயங்களை, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் பிரயோஜனமே இல்ல. அது கரெக்டா சரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா செயல்படுத்தும் போது மட்டும்தான் உனக்கு ரிசல்ட் வரும். அதனாலதான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். பரிதாபமா இருக்கு, ஏன்டா இப்படி போட்டு குழப்புறீங்க மக்களை, ஏன் இப்படி குழப்புன்னு ஆளாளுக்கு. அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்கம்மா, எல்லாருமே குழப்புறாங்க. அதான் எனக்கு வேதனையா நினைச்சா வேதனையா தான் இருக்கு. இவ்வளவு பார்த்தா அவங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா 25 லட்சம் வியூஸ் போயிருக்கு, 50 லட்சம் வியூஸ் கூட போயிருக்கு, அவ்வளவு ஃபேமஸா இருக்காங்க. ஆனா அவங்க சொல்றது பூரா பித்தலாட்டம், குழப்பம். அதத்தான் மக்கள் லட்சக்கணக்கில் பாக்குறாங்க. இவ்வளவு பேர் பாக்குறாங்களே, அது உண்மையாதான் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறதா? என் வீடியோவை 2000 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஆனா அந்த வீடியோவை 20 லட்சம் பேர் பாக்குறாங்க. போட்டா உடனே கிடுக்கிடுன்னு 30 லட்சம் 40 லட்சம் அப்படி போகுது. அப்ப அது உண்மைன்னு அர்த்தமா? அது இல்லைங்க சார். அதெல்லாம் கடைசியில அவங்க ஏமாந்து போய் ஒண்ணும் கிடைக்காதுமா அவங்களுக்கு. அந்த நான் சொல்லக்கூடிய அந்த ஹையஸ்ட் அந்த லாபம், பெனிஃபிட் அந்த கிடையாது அவங்களுக்கு. தற்காலிகமான சுகத்தை விரும்புறாங்கம்மா. ஏன் அப்படி பாக்குறாங்க? 2000 ஏன் லட்சக்கணக்கில் பாக்குறாங்கன்னா, அவங்க எப்படியாவது ஒரு தற்காலிகமான சுகம் வேணும், தற்காலிகமான இன்பம் வேணும். அதை விரும்பிதான், இந்த உலக இன்பங்களை விரும்பிதான் அதை பார்த்துட்டு இருக்காங்க அத்தனை பேரு. நான் சொல்றத புரிஞ்சிக்க முடியல அவங்களால.
அதான் 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 அதான். புரிஞ்சுட்டீங்களா? இவ்வளவுதாம்மா விஷயம். அதனால சரி குழப்பிக்காம இப்ப நம்ம வீடியோ பார்த்து ஒரு 10 நாள் 20 நாளைக்கு தொடர்ந்து ஒரே முயற்சி, வேற எதையுமே கவனிக்காதீங்க, வேற எதுவும் நினைக்காதீங்க. சரி அந்த மாதிரி பண்ணும் போது அது என்னங்கிறதே உங்களுக்கு தெரியும். நான் சொல்றத ஃபாலோ பண்ணி ஒரு நாள்ல அல்லது 2 நாள்லயே அவங்க அற்புதம் அற்புதம் சூப்பரா இருக்கு. இப்ப கூட ஒருத்தர் கடைசியா வீடியோ போட்டான் பாருங்க, ஆட்டோ டிரைவர். சரி சரி. அவர் 20 வருஷமா மந்திரம் சொல்லி திருப்தி ஒண்ணுமே அவருக்கு கிடைக்கல. ம் ஆனா நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு 2 நாள்லயே அவருக்கு அந்த காட்சி கிடைக்குது. சிவ 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 ஒளியே பார்த்திருக்காரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு நிறைய முயற்சி பண்ணிருக்காரு. அதனால இந்த இந்த இத ஃபாலோ பண்ணும்போது 2 நாள்லயே அவர் 2 நாள் முயற்சி பண்ணும்போது அந்த சிவ ஒளியை பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டார். அது ஆனா அவர் சொல்ல முடியல, எப்படிங்கறத வெளிப்படுத்தி சொல்ல தெரியல. சொல்ல முடியாது, யார்ட்டையும் சொல்ல வேண்டாங்கிறேன் நானு. எப்படி சொல்ல முடியும்? சொல்ல வேண்டாம். நீ அதுல போனியா, போயிட்டே இரு, அவ்வளவுதான். அடுத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம் முடியாது. முடியாது. ஆமா. தேங்க்யூமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி, ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி. அதாவது ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம். அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் மட்டுமல்ல, நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனதருமை நண்பர்களே, உங்களுக்கு லேசாக ஒரு கவலை, லேசாக ஒரு குழப்பம், சோர்வு, பயம், ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு 5 நிமிடம் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாயிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க. அதே மாதிரி தான் நண்பர்களே, சிவனுக்கு ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க. அது உங்களுக்கு நிரந்தரமான பலனை தரக்கூடியது. மிகவும் பிரியமான நண்பர்களே, சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க. கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம். அப்புறம் நண்பர்களே, நான் மற்றும் ஒரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.